தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூவை ஷார்ட்டாகவே பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ளையை காணும். அடுத்து கார்த்தியை மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ஆனால் இதில் ரேவதிக்கு துளி கூட விருப்பம் கிடையாது. அங்கேருந்து போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து சிவனாண்டி முன்னாடி நான் தோக்கக்கூடாது, ரேவதி கிட்டே பேசி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் கார்த்தி ரேவதி கிட்டே போய் பேசுகிறாங்க. அந்த சமயம் இங்கே சிவனாண்டிக்கு மகேஷுடைய ஃபோன் கிடைக்கிது. அதில் மகேஷுக்கும் அவங்க அன்னிக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு எப்படி பற்றாது அப்படின்ற உண்மை சிவனாண்டிக்கு தெரிய வந்து மகேஷுடைய அண்ணியை பார்த்து மீட் பண்ணுறாங்க. அப்போ தான் மகேஷுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற உறவை பற்றி சிவனாண்டிக்கிட்ட தெளிவாக சொல்கிறாங்க. இது அவங்க அண்ணன் சாகிறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு இடையில தொடர்பு இருந்திருக்கு. இந்த விஷயத்த அவங்க அண்ணன் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. சரியான சந்தர்ப்பத்தில் அவங்கள போட்டு தள்ளினதும் நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி சிவனாண்டிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. அப்போ தான் மகேஷ் எங்கே இருக்காரு அப்படின்ற உண்மையை அவங்க அன்னிக்கிட்ட சொல்கிறாங்க. மொட்டை மாடியில் அங்கே வாட்டர் டேங்குக்குள்ளே மகேஷை அடித்து மயக்கம் போட வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் தெளித்து மகேஷை எழுப்பும்போது ஸோ எல்லா உண்மையும் இவருக்கு தெரியும். சரி, உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு, எங்களை விட்டுருங்க, நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கேயே நிறுத்துகிறாங்க. இந்த பக்கம் கார்த்தி ரேவதியை மீட் பண்ணி முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்லி ரேவதி கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. நான் கூட நினச்சிட்டு இருந்தேன் நான் உன்னுடைய அத்தை பையன்தான் அப்படின்ற உண்மையை சொல்லிடுவாரோ அப்படின்ட்டு. ஆனால் அதுதான் கிடையாது. நான் எப்படியும் உன் கையில் நிச்சய மோதிரத்தை போடுவேன். நான் தான் உன்னை ஆசைப்பட்டவங்க கூட சேர்த்து வைக்க போகிறதே. அப்படி இருக்கும்போது நான் இந்த தவறை செய்வேனா? கண்டிப்பாக செய்ய மாட்டேன். சரி, இப்போ என்ன பண்ணலாம், நீயே ஒரு ஐடியாவை சொல்லு அப்படின்னு ரேவதிக்கிட்டே பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. அப்போ ரேவதி நல்லா யோசித்து பார்த்து ஒரு ஐடியாவை சொல்கிறாங்க. அதாவது, இப்போது நிச்சயம் பார்த்தா உன் கூட நடக்கட்டும், நீ என் விரலில் வந்து மோதிரத்தை போடு. ஆனால் கல்யாணம் அப்படின்றது மகேஷ் கூட தான். இதுக்கு ஓகேனா நான் நிச்சயத்துக்கு ஓகே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி யோசித்து பார்த்து ஓகே அப்படின்றாங்க. ஏன்னா இந்த கல்யாணம் நடந்தால் தான் அப்பா வந்து அவங்க அப்பா அம்மாவை பார்க்க போக முடியும். அதனால எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி ரேவதி கார்த்திக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ இங்கே கார்த்தியும் ஓகே சொல்கிறாங்க. அடுத்து நிச்சயத்துக்கு ஓகே அப்படின்னு சொல்லி ரேவதி தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லும்போது சிவனாண்டியை பார்த்து எது நிச்சயம் நின்று போகும்னு சொன்னேன், இப்போ பாரு என் பொண்ணோட நிச்சயம் எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இங்கே ரேவதியையும் கார்த்தியையும் நிச்சயம் மேடை ஏற சொல்கிறாங்க. 2 பேரையும் மாலையை போட்டுக்கிற சொல்கிறாங்க. 2 பேரும் மாலையும் போட்டுக்கிறாங்க. சந்திரகலாவுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. சிவனாண்டியோடைய பிளான் என்ன அப்படின்றது சந்திராவுக்கு தெரியலை. ஸோ அந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து மாலையை போட்டுக்கிறாங்க. மோதிரம் மாற்ற போகிற அந்த தருணம் தான் செம்ம ட்விஸ்ட்டு. காணாமல் போன மாப்பிள்ளை மகேஷ் வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி என்ட்ரி கொடுக்குறாங்க. கார்த்தி ரேவதி கையில் மோதிரத்தை போடலை. எபிசோடை முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பார்க்கலாம். அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.